World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் சஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வல்லரசு தினேஷ் ராஜ் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கங்க ஐயா. வணக்கம் சார். ஐயா ஒரு மிகப்பெரிய ஜோதிட சாம்ராஜ்யத்தில் ஏகப்பட்ட லட்சக்கணக்கான ஜாதகங்கள் பார்த்துட்ருக்கிறாரு. ஸோ இந்த ஜோதிடத்தில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் தான் நமக்கு பார்த்திங்கன்னா நிறையா நமக்கு ஷேர் பண்ணுறாரு. இதில் எந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, ஸோ அதில் எந்த மாதிரி நம்ம நல்லது எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி நமக்கு கொடுத்துட்ருக்காரு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா தொழில் வெற்றி பெறத்துக்காக எந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கிறதெல்லாம் தொழிலில் வெற்றி அடையலாம். நம்ம பேசிக்காக எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தொழில் செய்யலாம்னு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் என்ன தொழில் செய்யலாம், எப்படி வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. வாங்க ஒரு டீ எடுத்து தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கங்க சார். தொழில் அப்படிங்கிறது யார் செய்யலாம், யாருக்கு வெற்றி கிடைக்கும், இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கய்யா உங்களுடைய அனுபவத்தில். ஜோதிடத்தில் சொல்ல முடியாத தகவல்களே இல்லை அப்படின்னு நம்ம அடிக்கடி நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன். அது மேபி அந்தந்த ஜோதிடர்களுடைய அறிவை பொறுத்து, அவங்களோட ஆராய்ச்சி மனப்பான்மையை பொறுத்து சில கணிப்புகள் தவறலாம். ஆனால் ஜோதிடம் அப்படிங்கிறது மிக தெளிவாக ஒரு மனிதனோட அத்தனை விஷயங்களையும் முக்காலத்தையும் உணர்த்தக்கூடிய ஒரு கலை தான் ஜோதிடம். அதில் கேரியர் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற அமைப்பு இந்த தொழில் சம்பந்தமான விஷயத்தை மிக சிறப்பாக நமக்கு துல்லியமாக சொல்லும். அதில் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். இதுக்காகவே ஸ்பெஷலாக நிறைய தொழிலதிபர்களுடைய ஜாதகம் அந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன நமக்கு சொல்ல வருது அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல நம்ம ஜாதகத்தில் தொழில் பண்ணுறதுக்கான பிராப்தம் இருக்காங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒருத்தங்க உத்தியோகத்துக்கு போய் தான் சம்பாதிக்கணும்னு இருக்கும், ஒருத்தங்க உத்தியோகத்திலேயே அரசு உத்தியோகம் தனியார் உத்தியோகம்னு இருக்கும், ஒரு சில பேருக்கு தொழில் பண்ணி சம்பாதிக்கணும்னு இருக்கும். அந்த தொழிலில் கூட ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க, அல்லது ரியல் எஸ்டேட் மாதிரி கமிஷன் பேஸ்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் அவங்க வாய் ஜாலத்தால் சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க. சில பேர் ப்ரொடக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, கண்டினியூவாக ஒரு ஃபேக்ட்ரிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா சர்வீஸ் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அஸ்ட்ராலஜி பார்க்குறது, லாயராக ப்ராக்டிஸ் பண்ணுறது, டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறது, இந்த மாதிரியும் இருப்பாங்க. அப்போ நிறையா கேட்டகரி இருக்குது. நம்ம ஜாதகம் எதை செய்தால் நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லுதோ அந்த துறைக்குள்ளே போயிடணும். இதில் என்ன ஒரு கான்ட்ரவர்சி வரும்னா, நிறைய பேருக்கு ஒரு குடுப்பினை இல்லாமல் போகும். அவங்க மனசில் நிறைய கனவுகள் இருக்கும், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அந்த பிஸ்னஸ் பண்ணணுன்னு. ஆனால் அதுக்கான குடுப்பினை பிராப்தம் ஜாதகத்தில் இருக்காது. அப்போ ஜாதகரிலே இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க விருப்பத்தின் பேரில் போய் பண்ணி அதில் நஷ்டமாகி மன உளைச்சலாகி நஷ்டம் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதுவே ஜாதகத்தில் சக்ஸஸ் ஆகணும்னு இருக்கும். அப்போ அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டே அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய துறையாக இருக்கும். அப்போ அதில் போய் அவங்க ஜெயிச்சு சக்ஸஸ் ஆனவங்களும் இருக்காங்க. அப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நமக்கு மனசுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஜாதக ரீதியாக எது நமக்கு ஒத்து வரும், எதில் ஜெயிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஆர்வத்தையும் செலுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா நிச்சயமாக நம்ம ஜெயிக்க முடியும். அப்போ நம்ம அடிப்படையே ஜாதகத்தை பார்த்து நமக்கான பிராப்தம் என்ன இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறது தான் அடிப்படையான விஷயம். ரொம்ப சிறப்புங்கய்யா. ஆனால் இப்போது நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படிங்கும்போது மனசில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தொழில் தொடங்கலான்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் ஒரு கடைசி நேரத்துலையோ இல்லாட்டி வேறு யாரோடைய தூண்டுதல் பேர்லேயோ பார்த்திங்கன்னா சம்மந்தமில்லாமல் இன்னொரு தொழிலை போய் செஞ்சு மாட்டிக்கிறோம். ஸோ இதுவும் ஏன் எதனால் நடக்குது, அப்போது இதனுடைய பாதிப்புலேருந்து நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கய்யா. இது எப்படி நம்ம நடக்கிறத தடுக்க முடியும்னா, எப்படி மருத்துவத்துறையில் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுறோமோ, நம்ம ஜாதகத்தையும் ஒரு 3 months ஒன்ஸ் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு நல்ல ஜோதிடத்தை காமிச்சு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ எனக்கு இந்த காலகட்டத்தில் ஏதாவது நான் தொழில் தொடங்கி நஷ்டமாயிருவேனா, இல்லை நான் தப்பான ரூட்டில் போயிடுவேனா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் பிரச்சனையான காலகட்டம். யார் உங்களை தூண்டினாலும், உங்களுக்கு கையில் பணமே இருந்தாலும் தொழில் தொடங்கக்கூடாதுங்கிற மாதிரி ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் சேஃபாக இருந்துக்கலாம். அந்த மாதிரி ப்ரிகாஷன் பண்ணிக்கலாம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூருங்கிற மாதிரி நம்ம பணமும் நான் கைவிட்டு போகாது. இப்போ எல்லா விஷயத்தையுமே முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிக்கிறது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவே தொழில் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறது. ஏன்னா நீங்கள் தொழில் பண்ணி தான் நிறைய பேர் நஷ்டமாகி பணத்தை இழந்து, அதனால் குடும்பத்தை இழந்து, மனைவியை பிரிஞ்சு, குழந்தைகள்கிட்ட கெட்ட பேர் வாங்கி, சமுதாயத்தில் அவமானப்பட்டு, இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு பேஸாக இருக்கிறதே தொழில் நஷ்டம்தான். அப்போ அந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்து
இருக்கிற பணத்தையும் இழக்காமல் அல்லது எது செஞ்சால் ஜெயிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து நல்ல நிலைமைக்கு வர முடியும். நிச்சயமாங்க. ஏன்னா ஒரு தொழில் நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா எதனால் அந்த தவறான தொழிலை தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த கிரகங்களோட தொடர்புகள் அப்படிங்கிறது தான் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கும். பட் அந்த கிரகம் வந்து நமக்கு சரியில்லை அப்படிங்கும்போது அதே ஒரு தூண்டுதலை உருவாக்கி நம்மளை கெடுத்துருது. அப்போது இந்த மாதிரி ஜோதிடத்தை வந்து நம்ம போய் வந்து இந்த அந்த 10ஆம் இடத்துக்கோ ஒரு கெட்ட கிரகத்தோட தொடர்பு இருக்கும்போது அது சார்ந்த தொழில் செய்யும்போது நமக்கு வந்து பாதிப்பு உருவாகுதுன்னு சொல்ல வரீங்க சார். ரொம்ப ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு தசையும் ஒரு புத்தியும் சில சமயம் புத்தியோட தசைங்கிறது வந்து மாறுபட்டுகிட்டே இருக்கும். ஒரே வகையான தொழில் வந்து ஒவ்வொரு தசைக்கும் ஒத்து வருங்களா, இல்லை ஏதாவது மாறுபாடுகள் வருங்களா? இதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்கன்னா பரவாயில்லைங்க. இதை வந்து ஜோதிடத்தில் என்னென்னு சொல்லுவோம்னா தொடர்புகள் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு வந்து ஒரு சில துறைகளில் மட்டும்தான் தொழில் பண்ணுறதுக்கான தொடர்புகள் கனெக்ஷன்ஸ் வந்து ஒரு ஜாதகத்தில் இருக்கும். இப்போ சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரே தொழிலை பண்ணுவாங்க. இப்போ டெக்ஸ்டைல் கடை வச்சுருப்பாங்க, ஜவுளி கடை வச்சுருப்பாங்க. 25 வருஷமாக நாங்கள் கடை வச்சுருக்கோம், நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்த தலைமுறை 3 தலைமுறையாக அந்த தொழில் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. நாங்கள் 10 கம்பெனி வச்சுருக்கோம், 10 விதமான பிஸ்னஸ் பண்ணுறோம், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இது எல்லாமே ஜாதக ரீதியாக யார் வந்து பல தொழில் பண்ண முடியும், யார் ஒரே தொழிலை லாங் டைமாக பண்ணி ஜெயிக்க முடியும், யார் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி தசாபுக்திக்கு ஏற்ற மாதிரி தொழிலை மாற்ற முடியுங்கிற அமைப்பு இருக்கும். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா 5 பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க, எந்த பிஸ்னஸையும் லாங் டைமாக கொண்டு போக மாட்டாங்க. அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காய் கடை போட்டேன், அதில் நல்லா சம்பாரித்தேன். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டில் 4 கார் வாங்கி விட்டேன், அதன் மூலிமா நல்லா சம்பாரித்தேன். அதுக்கப்புறம் வெளிநாடு போனேன், அங்கே போய் வந்து ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணேன், அதில் வந்து ஒரு 10 கோடி சம்பாதிச்சேன். இப்படி ஒரு தொழிலை ஆரம்பிப்பாங்க, அதில் சம்பாதிப்பாங்க, உடனே அடுத்த தொழில் போயிடுவாங்க. இப்படியும் சில கேட்டகரி இருக்காங்க. அப்போ நம்ம எல்லாத்தையுமே ஜாதகத்தில் நம்ம என்னமான கேட்டகரி கீழே வரோங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நிறைய விதிகள் இருக்குது. ஸோ பேசிக்காக ஒருத்தவங்களோட லக்ன புள்ளியை வச்சு தொழிலை கண்டுபிடிக்கலாம், அவங்க கரணத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம், மாந்தி நின்ற நட்சத்திரத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம், அதிக பாகை கிரகம் என்ன அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிக்கலாம், புஷ்கரண மாம்சத்தில் என்ன கிரகம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். இது எல்லாமே ஒரு மனிதனுடைய தொழிலை பற்றி மிக துல்லியமாக சொல்லக்கூடிய விஷயம். இது எல்லாம் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அவங்க இந்த துறையில் போகணுங்கிற தாக்கத்தை இந்த விதிகள்லாம் அதிகமாக ஏற்படுத்தும். இந்த மாதிரி நிறையா ஜாதகத்தை வந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதன் மூலமாக தொழிலை தேர்ந்தெடுத்தவங்கெல்லாம் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்காங்க. அந்த அமைப்புகள்லாம் ஒரே மாதிரியே இருக்கும். இப்போ ஒரு ஜோதிடராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு குரு புஷ்கரம் இருக்கும், புதன் புஷ்கரம் இருக்கும், 8ஆம் இடம் மூலமாக இருக்கும், 5-10 தொடர்பு இருக்கும். இப்படி நம்ம எடுக்கலாம். டீச்சராக இருக்காங்கன்னா 2-10 தொடர்பு, குரு தொடர்பு, 10ஆம் இடத்துல குரு இருக்கும். இந்த மாதிரி நம்ம எடுக்க முடியும். டாக்டராக இருக்காங்கன்னா 6-8-12 தொடர்பு இருக்கும், சூரியன் செவ்வாய் தொடர்பு இருக்கும். அரசாங்க வேலைக்கு போகிறாங்கன்னா சூரியன் சனி தொடர்பு இருக்கும், 6-10 தொடர்பு இருக்கும். இப்படி எல்லா விஷயங்களுக்கும் ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு விதிகள் இருக்குது. அது இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு கைட் பண்ணலாம். ரொம்ப சிறப்புங்கய்யா. ஆனால் ஒவ்வொரு தசாபுத்திக்கும் வந்து ஒரு மாறுதல் பண்ணிக்கிற வேண்டிய சூழ்நிலை வரும்போது மாறி தான் ஆகணும். ஏன்னா நாங்களாம் பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கலாக வந்து ஒரு தொழில்னால் அதை வந்து ரொம்ப ஒரு மன ரீதியாக வந்து இதை விட்டுட்டு போகணுமா அப்படிங்கிற வந்து மனசு அங்கே இடம் கொடுக்கறதில்ல. இதனால தான் தோல்வி வந்து சந்திக்கிறோம். ஆனால் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இப்போது தசாபுத்தி வந்து என்ன சொல்ல வருது, என்ன தொழில் பண்ணால் நமக்கு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சு அதை செஞ்சிட்டோம்னா நம்ம அதிலேருந்து தோல்வியை நம்ம வந்து சந்திக்க போகிறது இல்லைங்கன்னு சொல்லிட்டீங்க. பட் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ விதிகள் சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு ஏதாவது புக்ஸோ இல்லாட்டி ஆப்போ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்களா? இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. இல்லை, ஆக்சுவலி வந்து இது வந்து என்னுடைய ஜோதிட துறையில் நான் ஜோதிடத்துக்கு வந்தோடனேவே முதல்ல எனக்குள்ளே இருக்கிற கேள்வி வந்து நான் இன்ஜினியரிங் படித்த பையன், நான் ஏன் ஜோதிடத்துக்குள்ளே வந்தேன்? ஜோதிடத்தில் வந்தாலும் நம்ம தோல்வி அடையில் நல்லா சக்ஸஸ் ஆகிட்டுருக்கோம். அதுக்கு ஒரு 10 வருடங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இவ்வளோ வருடங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி இதில் நம்ம ஜெயிச்சிருக்கோம். இந்த காலகட்டங்கள் நமக்கு போராட்டமாக இருந்தது. ஒரு சில காலகட்டங்கள் நமக்கு உயர்வை கொடுத்தது, பொருளாதாரத்தை கொடுத்தது. அப்போ இது என்னோடய வாழ்க்கையவே நான் அடித்தளமாக வச்சு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். கேரியர் அஸ்ட்ராலஜிங்கிற விஷயத்தில் ஆராய்ச்சி பண்ணி நிறைய பேருக்கு ஆராய்ச்சி பண்ணி அதில் ஒரு நல்ல ஒரு தன்மை வந்துருச்சு. ஓ, இப்படி போனால் தான் தொழிலில் ஜெயிக்க முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த சூட்சமத்தை நீங்கள் நிறைய பேருக்கு நம்ம வழிகாட்டுதல் கொடுத்துட்ருக்கோம். நிறைய மாணவர்களும் அதை படிச்சிருக்காங்க. கேரியர் அஸ்ட்ராலஜிங்கிற வகுப்பு எடுத்திருக்கேன், அதில் படிச்சிருக்காங்க. ஸோ எல்லா மக்களும் அதை எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி, எளிய பாமர மக்களும் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி கேரியர் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற புத்தகத்தை நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் வாழ்க்கையில் நிரந்தர வெற்றி மற்றும் வருமானம், லாபத்தை தரக்கூடிய தொழில் எது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்குன்னு ஒரு புத்தகத்தை வடிவமைச்சிருக்கோம். கேரியர் அஸ்ட்ராலஜிங்கிற புத்தகம். அது நம்மளுடைய கம்பெனிலே கிடைக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதில் மிக தெளிவாக கொடுத்துருப்பேன். ஒருத்தவங்களுடைய தொழிலில் ஜெயிக்கணும்னா அதுக்கு என்ன மாதிரி அமைப்பு இருக்குது, அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விதிகளை பக்காவாக கொடுத்துருப்போம். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம்.
ஸோ அதனுடைய கட்டண விவரங்கள் எவ்வளோ சார் அந்த இந்த புக்? புத்தகம் வந்து 500 ரூபா தான் வருது. ஸோ அதனால் வந்து ரொம்ப குறைவான கட்டணத்தில் அந்த புக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் அது ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம். 5 லட்ச ரூபா கொடுத்தா கூட அந்த விஷயம் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் அதில் இருக்குது. கண்டிப்பாங்க ஐயா. ரொம்ப ஒரு 500 ரூபாயில் வந்து ஒரு உங்களுடைய இத்தனை வருஷ அனுபவத்தில் கிடைச்ச பொக்கிஷத்தை வந்து எளிய முறையில் எல்லாருக்கும் போய் சென்றடையணும், யாரும் எந்த இடத்துலையும் போய் வந்து ஒரு பெரிய முதலீடு போட்டு ஏமாந்துடக்கூடாதுங்கன்னு ஒரு ப்ரிவென்டிவாக அவங்கள தற்காத்து கொள்றதுக்காக இந்த புக்கை வெளியிட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இது எல்லோரும் பயன்படுத்திக்கலாம். நாங்களும் வந்து இதை வந்து வாங்கி பயனடைகிறது கண்டிப்பாக வந்து பயனடைஞ்சுக்கிறோங்கய்யா. இவ்வளோ ஒரு முக்கியமான விஷயத்தை எங்கள் கூட வந்து பகிர்ந்ததுக்காக எங்களுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் சார்பாக எங்களுக்கு உங்களுடைய பணிவான வணக்கங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.